அசுர வேகத்தில் பைக்கில் வந்த இருவரில் ஒருவர் மேம்பால தடுப்புச் சுவரில் மோதி உயிரிழந்த சம்பவம் மனதை ரணமாக்கியுள்ளது. இந்த சோகம் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை அருகே உள்ள மேம்பாலத்தில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. 24 வயதே ஆன தீனதயாளன் என்ற இளைஞர்தான் இதில் உயிரிழந்து உள்ளார். சென்னை கிண்டி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை அருகே அமைந்துள்ள சைதாப்பேட்டையை இணைக்கும் மேம்பாலத்தில் கிண்டி தொழிற்பேட்டையில் இருந்து இருசக்கர வாகனத்தில் 2 பேர் அசுர வேகத்தில் வந்து உள்ளனர். அப்பொழுது இருசக்கர வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ஒரு இளைஞர் தலைச்சிதறி போய் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த சம்பவம் மனதை ரணமாக்கி இருக்கிறது. இதனிடையே வாகனத்தின் பின்புறம் அமர்ந்து பயணித்து வந்த மற்றொரு இளைஞர் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்து உள்ளார். தகவல் அறிந்து வந்த கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் உயிரிழந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயமடைந்த இளைஞரையும் மீட்ட போலீசார் அவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்தில் உயிரிழந்த நபர் சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தீனதயாளன் என்பது தெரியவந்தது. அதேபோல படுகாயமடைந்த நபர் அதே சைதாப்பேட்டையைச் சேர்ந்த 19 வயதே ஆன விஜய் என்பதும் தெரியவந்திருக்கிறது. மேலும் இருவரும் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மேம்பாலத்தின் தடுப்புச் சுவர் மீது பயங்கரமாக மோதி இப்படி விபத்திற்குள்ளானது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இதனிடையே இருவரும் தலைக்கவசம் அணியாமல் வந்த நிலையில் விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ரா லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.